மெஜாரிட்டி எண்ணிக்கை கிடைக்காத காரணத்தால் உங்கள் வீட்டு வாசலில் வந்து நின்று ஆதரவு கோரியது. அப்படி ஆதரவு கேட்ட நேரத்தில் எங்கடா சான்ஸ் கிடைக்கும், உள்ளே போய் உட்காந்துக்கலான்ற மாதிரியான முடிவை எடுப்பது என்பது ஒரு அரசியலில் குறைந்தபட்ச கூச்சநாச்சம் இல்லாத ஒரு முடிவாகத்தான் பார்க்கப்படும். அந்த வகையில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் நாங்கள் இந்த அரசை ஆதரிக்கிறோம், மக்கள் அளித்த தீர்ப்பை மதிக்கிறோம், தேர்தல் என்பது மக்கள் மீது உடனடியாக திணிக்கப்படக்கூடாது, இல்லாவிட்டால் இங்கே ஒரு 4 நாள் அவகாசம் கிடைக்கவில்லை என்றால் குடியரசுத் தலைவர் ஆட்சியை திணித்து விடுவார்கள் அல்லது பாரதிய ஜனதா கட்சி ஏதாவது செய்யும் என்று வழக்கம் போல பாரதிய ஜனதா கட்சி மீது குற்றம் சுமத்தி அந்த கட்சிகள் வெளியிலிருந்து ஆதரிக்கிற முடிவை எடுத்தன. இடையிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சி 4 நாட்களை கடத்தி இதற்கிடையே பல குழப்பங்கள் நடந்து அதிமுக ஆட்சி அமைக்க ஒரு முயற்சி நடந்தது என்று ஒரு பேச்சு, விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்களை முதலமைச்சராக்க ஒரு முயற்சி நடந்தது என்று ஒரு பேச்சு, இப்படிப்பட்ட திரைமறைவு பேரங்கள் பேச்சுக்கள் நடந்த நிலையில் கடைசியாக அப்படிப்பட்ட செயல்கள் அவப்பெயரை தேடித்தரும் என்று கருதியோ என்னவோ காலதாமதமாக முடிவெடுத்த கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. நீங்கள் நன்றாக நினைவில் வைக்க வேண்டும், அப்படி முடிவெடுப்பதற்கு முதல் நாள் மாலை வரை நாங்கள் திமுக கூட்டணியில் நீடிக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருந்த கட்சிகள்தான் விசிகாவும் முஸ்லீம் லீக் கட்சியும். காதர் மொஹிதீன் அவர்கள் முதலில் ஆதரவு இல்லை என்று தான் கூறினார், பிறகு ஆதரவு அளிக்கிறோம், மந்திரி சபையில் சேருகிறோம் என்றெல்லாம் தெரிவித்தார். ஆகவே விசிகாவோ முஸ்லீம் லீக்கோ எந்த நாளன்று மந்திரி சபையில் சேருகிறது என்று முடிவெடுத்ததோ அந்த நாளன்று அந்த 2 கட்சிகளும் திமுக கூட்டணியில் இல்லை என்றுதான் பொருள். இன்றைய தேதியில் திமுக கூட்டணியிலிருந்து நாங்கள் விலகவில்லை என்று அறிவிக்காவிட்டாலும் அந்த மதச்சார்பற்ற கூட்டணியில் நீடிக்கிறோம் என்ற பொருளோடு இயங்குகிற கட்சிகள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் மாத்திரம்தான். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிலைப்பாட்டில் நான் என்ன பெரிய முரணை பார்க்கிறேன் என்றால், இதே திருமாவளவன் அவர்கள்தான், இன்றைக்கு பதவியேற்றிருக்கக்கூடிய இதே வன்னியரசு அவர்கள்தான் இன்றைய முதலமைச்சர் விஜய் அவர்களை பாஜக RSS பெற்றெடுத்த குழந்தைதான் தாவேகா என்று பேசினார்கள். அதைவிட மோசமாக இன்றைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய வன்னியரசு அவர்கள் இன்றைய முதலமைச்சரை ஏற்றுக்கொள்ள முடியாத ஆட்சேபகரமான வார்த்தையில் விழித்தார். கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு ஓடிய கோழை என்று சொன்னார். எந்த முகத்தோடு அவர் இந்த மந்திரி சபையில் இடம்பெற்றிருக்கிறார், அவருக்கு எப்படி பதவி அளிக்கப்பட்டது என்ற கேள்விக்கு தாவேகாவும் பதில் சொல்ல வேண்டும், விசிகாவும் பதில் சொல்ல வேண்டும்.